ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது ஜூலை மந்த்துக்குரிய வெயிட் லாஸ் டயட் பிளான் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜூன் மந்த் வெயிட் லாஸில் நான் கலக்குனதை விட என்னோட சப்ஸ்கிரைபரும் சரி என்னோட பையனும் சரி செம்மையாக கலக்கிட்டேங்க. அந்த சந்தோஷ பூரிப்பை இன்னும் வெளியே வர கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் நான் சப்ஸ்கிரைபரோட அந்த வெயிட் லாஸ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அதை எடுத்து கட் பண்ணி சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக 2 நாளில் போட்டுருவேன். நான் சப்ஸ்கிரைபரோட வெயிட் லாஸ் மோட்டிவேஷன் கண்டிப்பாக வரும். அதே நேரத்தில் ஜூன் மந்த்து ஒரு சிலருக்கு ஒரு 2-3 கிலோ குறைஞ்சிருக்கும். அடுத்து நம்ம லாங்காக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அந்த வெயிட் லாஸ் தான் கண்டினியூவாக பண்ணாதான் வெயிட் லாஸ் ஆகும். ஜூன் மந்த் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம ஜூலை மந்த்தும் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாங்க. ஸோ ஜூலை மந்த் வெயிட் லாஸ் அப்படின்றது வீக்லி சண்டே நான் டயட் பிளான் கிளியராக கொடுத்துட்றேன். அதை நீங்கள் உங்களோட பிஎம்ஐக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வீக்லி 1 kg அப்படின்றது குறைக்கலாம். கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணி குறைக்கும் போது நம்மளுக்கு ஃபேட் லாஸ் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். பிஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணணுக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஏற்கனவே பிஎம்ஐ கால்குலேட் பண்ணுறது நான் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் நெட் கால்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணாலே அதில் ஃபிட்னஸ் கால்குலேட்டர்னு வரும். அதில் நீங்கள் பிஎம்ஐ பார்த்துக்கலாம். நீங்கள் டெய்லி இன்டேக் எடுக்கிற கலோரி எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் நம்ம ப்ரோட்டீன் எவ்வளோ எடுக்கலாம், ஃபேக்ட் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு அதோட அளவுகள் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். ப்ரோட்டீன் அப்படின்ற போது தான் நான் மெயினாக சொல்கிறதுக்கு என்னென்னா, ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க, போங்கக்கங்க என்னால் வாரத்தில் 2 நாளாவது சிக்கன் எடுத்தோ இல்லை எக் சிக்கன் எடுத்தால் தான் கொஞ்சமாவது ஸ்ட்ரென்த்தாக நான் ஃபீல் பண்ணுறேன். எக்ஸசைஸ் பண்ணும்போது ஏன்டா எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சில சமயத்தில் ஃபீல் ஆயிருது. அந்த புரோட்டீனோட இன்டேக் உங்களோட டயட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும், நான் ஃபீல் பண்றேங்க அப்படின்னாங்க. என்ன அப்படின்னா, நான் டயட் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு இருந்த ப்ராப்ளம் அப்படின்றது PCOD, PCOS இந்த மாதிரி ஏகப்பட்டது சொன்னாங்க. வரிசையா ஃபர்ஸ்ட் எனக்கு சொன்னது PCOS, அடுத்து PCODன்ட்டாங்க. அடுத்து பார்த்தா பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது அது கேன்சர் உருவாகிறதுக்குரிய செல் மாதிரி உருவாயிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. லேப்டோஸ்கோபி மூலியமா தான் எனக்கு கடைசியில் அது கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஸோ கர்ப்பப்பையும் சரி என்னோட குடலும் சரி நான் அளவுக்கு அதாவது வீக்கா தான் இருந்திருக்கு. அடுத்தும் எனக்கு வரும்னு சொல்லிட்டாங்க. நீ வருஷம் டயட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் என்னோட கர்ப்பப்பையை நான் ஸ்ட்ராங் பண்ண முடியும். அதே நேரத்தில் PCOD, தைராய்டு, இந்த கர்ப்பப்பை பிரச்சனை எதுவா இருந்தாலும் நம்ம புரோட்டீன் எடுக்கவே முடியாது. நம்ம எடுக்க போற டயட் எப்படி இருக்கணும்னா கார்ப்ஸ் வித் ஃபைபர் பேசிஸா இருக்க டயட் ஃபாலோ பண்ணாதான் நம்மளோட பிரச்சனைகள் கர்ப்பப்பையை ஸ்ட்ராங் பண்ண முடியும். கர்ப்பப்பையில் இருக்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணவும் முடியும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம அங்கே புரோட்டீன் முட்டையும் எடுக்க முடியாது, சிக்கன் எடுக்க முடியாது. அங்க நம்ம டயர்ட் ஆகுது, அதனால நான் சிக்கன் எடுத்தே ஆவேன், நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது எனக்கு கிளியரே ஆயிருக்காது. நான் மைண்ட் செட் கரெக்டா பண்ணது என்னன்னா, எனக்கு கிளியர் ஆகணும், எனக்கு வெயிட் லாஸை விட என்னோட பிரச்சனைல இருந்து நான் வெளியே வரணும், அதுதான் என்னோட மைண்ட் செட் இருந்தது. அப்ப நான் புரோட்டீனுக்கு எடுத்தது என்னன்னா, முளைக்கட்டின பச்சை பயிர்கள், பீனட், டெய்லி வேர்க்கல்ல பீனட் பட்டர் மாதிரிலாம் நான் வேர்க்கல்லை செய்யல. அதுவுமே என்னன்னா, நம்ம சுகர் சேர்த்து பீனட் பட்டர் மாதிரி செய்யும் போது என்ன ஆயிடும், நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. நம்ம அளவுக்கு அதிகமா எடுத்துக்கணும். ஓவர் டேஸ்டா இருக்கும்போது முத நாள் ராத்திரியே ஊற வச்சு மறுநாள் காலையில அந்த ஊற வச்சதோட எடுத்துக்கிறது, அப்படி இல்லைன்னா வேக வச்ச கல்லையை முளைக்கட்டி எடுத்துக்கிறது. இந்த மாதிரி தான் நான் புரோட்டீன் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி புரோட்டீன் எடுக்கும் போதுதான் நம்ம பிரச்சனைகள் சரியாகும். முட்டையோ சிக்கனோ நம்ம எடுத்துக்கிட்டோம், அதாவது ஓப்பனா சொல்லணும்னா நீங்க அந்த நான்வெஜ் கிரேவிங்ஸ் இருக்கிறவங்க அதை எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க, அது சாப்பிட்டாதான் ஸ்கின் லூஸ் ஆகாது. அந்த புரோட்டீன் இன்டேக் சிக்கன் முட்டை மூலமா மட்டும்தான் எடுத்தாதான் நம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம முன்னோர்கள் வேணாம், உங்க தாத்தா பாட்டி காலத்துல டெய்லி சிக்கனும் முட்டையுமா எடுத்து அவங்களோட உடம்பு ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கிட்டாங்க. அவங்க உடம்பு எங்க தாத்தாலாம் அப்படி கல்லு மாதிரி இருக்கும். அவர் ஹைட்டே 6.4 inch. அப்பெல்லாம் அவர் எப்படி இருந்திருப்பாங்க. எங்க பாட்டியோட கையெல்லாம் பாத்தீங்கன்னா சட்டை பிதுங்கிட்டு இருக்கும். அப்படியே 6 pack அவங்களுக்கு இருக்கும். ஆனா எனக்கு ஏன் லூஸ் ஸ்கின் இருக்குது? எனக்கு வெயிட் லாஸ் இல்லைங்க. வெயிட் லாஸ்க்கு முன்னாடில இருந்தே, நான் பிறந்ததுல இருந்தே எனக்கு ஸ்கின் ரொம்ப லேசா தான் இருக்கும். காரணம் என்ன? நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்க சாப்பாடு போதிய அளவு அதுல சத்து இல்ல. நம்ம முன்னோர்கள் செஞ்சது என்னன்னா, தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தான் நான்வெஜ் எடுப்பாங்க. முட்டை ரேர் தான். அவங்க வீட்டில் வளர்க்குற கோழியில என்னைக்கு முட்டை வருதோ அதை கூட எங்க பாட்டி கொடுக்காது, குஞ்சு பொறிக்க விட்டுருவாங்க. அதை கூட ரேர் தான். எங்க மாமாலாம் திருடி தெரியாம தான் குடிப்பாங்க. எங்க மாமா 6 pack தான், ஆனா தட்டு நிறைய சாம்பார் சோறு போட்டு தான் சாப்பிட்டுருக்காங்க. ஜிம்முக்கு டெய்லி போவாங்க. அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்துருக்காங்க. பெண்கள் குனிஞ்சு களை எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் குனிஞ்சு களை எடுக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நான் வீட்டு வேலை செய்யறேன், கலோரி குறைய மாட்டேங்குது. இப்ப செய்யறதுலாம் வேலைன்னு மட்டும்
மட்டும் தயவுசெய்து சொல்லிடாதீங்க. அப்போ நம்ம பாட்டியோட கம்பேர் பண்ணும்போது நம்ம செய்கிற வேலைலாம் வேலையே கிடையாது. நம்மளுக்கு வந்து உடல் வலியை கொண்டு வரதும், நம்ம உடலில் வந்து வலிமை இல்லாமல் நம்மளை வந்து லேசினஸ் கொண்டு வரதுக்கும், மன அழுத்தத்தை கொண்டு வரதுக்குரிய தான் இப்போ இருக்க வேலைகள் ஃபுல்லாமே இருக்குது. அப்போல்லாம் அவங்க வந்து அப்படி தோட்டத்துக்கும் காட்டுக்கும் கிளம்பும் போது எவ்வளோ சந்தோஷமாக கிளம்புவாங்க தெரியுமா? அவங்க வாழ்க்கையில் தாங்க அவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கு. பணம் அப்படின்றது அப்போல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காங்க. காரணம் என்னென்ன, வெளியில் இருக்க சுற்றுப்புற சூழல், சுத்தமான ஒரு காற்று, சுத்தமான வெளியிலேருந்து வர்ற எல்லாமே அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை ஒரு ஆரோக்கியமாக ஸ்ட்ராங்காக வச்சிருக்கு. வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே நம்ம வந்து இப்போ எல்லாமே கிடைக்குது, ஆனால் நம்மளுக்கு எல்லா நோய்களும் அதே நேரத்தில் சேர்ந்து வருது. அதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா மன அழுத்தம் அப்படின்றோம். நம்ம ஒரே வார்த்தையில் நம்ம முன்னோர்கள் எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம உடம்பு வந்து ஸ்ட்ராங்காக கொண்டு வர முடியும். ஸோ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பிசிஓடி தைராய்டு இருக்கவங்க புரோட்டீன் பேசிஸில் டயட் ஃபாலோ பண்ணால் வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் பிசிஓடி அந்த வியாதிகள் வந்து குணமாகாது. வியாதிகள் குணமாகணும் அப்படின்னா சித்தா பேசிஸில் தான் நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அப்படின்ற போது நம்ம வந்து கார்ப்ஸ் வித் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்க பொருட்கள் எடுக்க போகும்போது தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அந்த ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது என்னென்ன, காய்கறிகள், பழங்கள், அது மாதிரி வந்து சிறுதானியங்கள், அதில் தான் வந்து அதிகமாக இருக்கு. சிறுதானியம் அப்படின்ற போது மெயினாக சொல்றது என்னன்னா, காலையில கம்பு குழு ராகி குழு எடுத்துட்டு மத்தியானம் குதிரைவாளி அரிசி எடுத்துக்கிறேன், ராத்திரி வந்து திணை அரிசி தோசை எடுத்துக்கிறேன் அப்படின்றீங்க. 3 நேரமும் அந்த மாதிரி காப்ஸ் எடுக்காதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சிறுதானியம் எடுங்க, அது போதும். காலையில் நான் கம்பு குழு எடுத்துட்டு அப்படின்னா மத்தியானத்துக்கு என்ன பண்ணுங்க, காய்கள் நிறைய எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 2 வேளை எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 3 வேளையுமே சிறுதானியங்கள் எடுக்காதீங்க. அதுவுமே நம்மளுக்கு வெயிட் லாஸ் கொண்டு வர கண்டிப்பா வந்து ஒரு தடையா இருக்கும். திரும்ப திரும்ப நான் சொல்றது என்னன்னா, ஒரே மாதிரியே டயட்டை ஃபாலோ பண்ணாதீங்க, சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து வெயிட் லாஸே ஆகலை, நான் ரொம்ப நாளா 15 நாளா உங்களோட எக்ஸசைஸ் டயட் எல்லாம் ஃபாலோ பண்றேன், ஆனால் வெயிட் லாஸே ஆகலை அப்படின்னு என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்க குடலையும் உங்க லிவரையும் சுத்தப்படுத்துங்க. ஒரு நாளாவது வாட்டர் ஃபாஸ்டிங் இருங்க. இல்லை என்னால் இருக்க முடியாது, நான் டேப்லெட் போடுறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க, பழங்கள் மட்டுமா சாப்பிட்டு வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கலாம். அந்த பழங்கள் மட்டும் சாப்பிட்றது அப்படின்ற போது அதுல வந்து சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்க பழங்கள் அந்த சமயத்தில் எடுக்கக்கூடாது. மாம்பழம், பலாப்பழம், சப்போட்டா பழம், அந்த மாதிரி பழங்கள் எடுக்காம அதுலேயே ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்க பழங்கள், பப்பாளி பழம், அன்னாச்சி பழம், வாட்டர் மிலன், கொய்யாப்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள், குக்கும்பர், அந்த மாதிரி பழங்கள் எடுத்து ஒரு நாள் நீங்கள் வந்து பழங்கள் மட்டும் எடுக்கலாம். ஒரு நாள் இல்லைங்க, மாசத்துல 3 நாள் பழங்கள் மட்டும் எடுக்கலாம். 3 நாள் மட்டும் பழம் எடுத்து எனக்கு 3 கிலோ குறைஞ்சிச்சு, மறுநாளே 3 கிலோ ஏறிச்சுன்னு சொல்லுவீங்க. நான் வந்து வெயிட் லாஸ்க்காக பழங்கள் எடுக்க சொல்லலை. எதுக்கு எடுக்க சொன்னேன்னா, உங்க குடலையும் லிவரையும் சுத்தப்படுத்துறதுக்காக தான் நான் எடுக்க சொல்லியிருக்கேன். அந்த சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் உண்மையான வெயிட் லாஸ். ஓகே, டயட் சார்ட்டுக்கு வந்துடலாம். டயட் சார்ட் அப்படின்ற போது மந்த்லி நான் டயட் சார்ட் கொடுத்துருவேன். எப்பயுமே என்னோட டயட் சார்ட்ல நான் வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் வந்து டெய்லி வீக்லி ஒன்ஸ் இருங்கன்னு சொல்லுவேன். என்னால் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்க முடியாது அப்படின்றவங்க வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, டேப்லெட் போடுறவங்க. ஸோ டயட் அப்படின்ற போது எப்பயும் போல மார்னிங்ல 7 நாளுமே நான் போட்டிருப்பேன். ஒரு நாள் கூழ் எடுத்துக்கோங்க, ஒரு நாள் வந்து முளைக்கட்டின பச்சைப்பயிர் சாலட் எடுத்துக்கிறது, அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை சாலட் மாதிரி காலையில் எடுத்துக்கலாம். வேர்க்கடலையும் வந்து புரோட்டீன் ரிச் ஆனது. அதே நேரத்தில் வேர்க்கடலை எடுக்கிறவங்க சில பேர் எனக்கு பிசிஓடி தைராய்டு இல்லை அப்படின்றவங்க நீங்க வந்து முட்டை, பன்னீர் அது வந்து சாலட்டா எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துட்றேன். ஒரு நாள் சிறுதானிய பொங்கல் எடுத்துக்கிறது, சிறுதானிய இட்லி, தோசை, ரெட் ரைஸ், இடியாப்பம் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. இட்லி கூட எடுத்துக்கலாம். மத்தியானம் சாதம்ன்ற போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்க எடுக்கிற காய்கறிகளோட சாதம் கம்மியா இருக்கணும். ஒரு நாள் சாதம் எடுத்துறீங்க அப்படின்னா ஒரு நாள் சாதம் எடுக்காம ட்ரை பண்ணி பாருங்க. காய்கள் அதிகமா எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு நாள் காய், கீரை எடுத்தீங்கன்னா ஒரு நாள் காய், முட்டை எடுத்துக்கோங்க. முட்டைன்றது மேக்ஸிமம் வேக வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் முட்டை மட்டும் ஒரு நேரம் சாப்பாடா எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 3 வெள்ளைக்கரு வேக வச்ச வெள்ளைக்கரும், ஒரு முட்டை வந்து ஃபுல் முட்டையும் வேக வச்சது எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு முட்டை ஃபுல்லா வேக வச்சது எடுத்துக்கலாம். அதுக்கு மேல மஞ்சக்கரு எடுக்காதீங்க. இந்த வாரத்துல நான் போட்டிருக்கிறது வந்து வியாழக்கிழமை போட்டிருக்கேன் வாட்டர் ஃபாஸ்டிங், அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுக்கிறது போட்டிருக்கேன். அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்நாக்ஸ் அப்படின்ற போது நீங்க வந்து வேர்க்கடல, பட்டாணி, அந்த உப்பு கடலைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது பொரிகல்ல, அதெல்லாம் எவ்வளவு கவுண்டிங்ல எடுக்கணும்னா 15, 20, 25 அந்த கவுண்டிங்ல தான் எடுக்கணும். அது மாதிரி கொய்யாப்பழம், வாட்டர் மிலன், பப்பாளி பழம், பழங்கள் உள்ள வெயிட் லாஸ்க்கு இந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கலாம். அன்னாச்சி பழம், குக்கும்பர், இதெல்லாம் வந்து நீங்க ஸ்நாக்ஸா கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுக்கணும். நீங்க நான்வெஜ் எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்க மட்டன் கண்டிப்பா எடுக்கக்கூடாது. அதுல வந்து கொழுப்புகள் அதிகம், நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணவே விடாது. சிக்கன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நாட்டுக்கோழி சிக்கன் வாரத்துல ஒரு நாள் சண்டே எடுத்துக்கோங்க. ஃபிஷ் வாரத்துல நீங்க 2 நாள் கூட எடுத்துக்கலாம். அதுவும் ஆயில் கம்மியா யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
நைட்டுக்கு அப்படின்ற போது ஒரு நாள் சூப் எடுங்க, ஒரு நாள் சாலட் எடுத்துக்கோங்க, ஒரு நாள் வந்து தோசை வெரைட்டி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது மாதிரி மாத்தி மாத்தி நீங்க எடுத்து பாருங்க. டெய்லியும் சூப்பே வேணாம், டெய்லியும் வந்து என்னால சூப் குடிச்சா தாங்க முடியல அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க, வாரத்துல 2 நாள் சூப் எடுத்துக்கிறது, வாரத்துல 2 நாள் சாலட் எடுக்கிறது, அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ளேயே வாரம் வாரம் வந்து ஒரு சேலஞ்ச் வந்து உங்களுக்குள்ளேயே போட்டுக்கோங்க. அந்த சேலஞ்சை வந்து வின் பண்ணணும் அப்படின்ற உங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ள ஒரு டார்கெட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வந்து வெயிட் லாஸும் சக்சஸ் பார்க்க முடியும். இந்த வார சேலஞ்ச் அப்படின்றது புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க ரைஸோட அளவு கம்மியா இருக்கணும், காய்கறிகளோட அளவு அதிகமா இருக்கணும். ஏற்கனவே நான் வந்து 2 மாசமா டயட் இருக்கேன் அப்படின்றவங்க ரைஸே எடுக்காம வெறுமனே மத்தியான சாப்பாடுக்கு காய்கள் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இது நான் வந்து உங்களுக்கு சேலஞ்சா கொடுக்குறேன். இந்த வார சேலஞ்ச் 1 வீக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, செம ரிசல்ட் கிடைக்கும். ஸோ டயட் சார்ட் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் PDF கொடுக்குறேன், நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டயட் சார்ட்ல என்னென்ன பொருட்கள் எடுத்தா இவ்வளவு வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லும் போது நான் வந்து அளவுகள் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலோரியில எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்கவுங்க பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கலோரி எடுத்துக்கோங்க. சிம்பிளா சொல்லணும்னா இப்ப 1300 கலோரி ஒருத்தர் எடுக்கணும் அப்படின்னா மார்னிங்ல கொஞ்சம் ரிச்சா எடுத்துக்கோங்க. 400-500 கலோரி கூட நீங்க மார்னிங்ல எடுத்துக்கலாம். போக மீதி இருக்க 800 கலோரி அப்படின்றத மத்தியானம் 400 கலோரி, ராத்திரி 400 கலோரி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மார்னிங்ல எப்பயும் ஒரு 100-200 கலோரி அதிகமா எடுத்துக்கோங்க. அதை மீதி இருக்க கலோரியை 2ஆ பகிர்ந்து லஞ்சுக்கும் நைட்டுக்கும் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது வெயிட் லாஸும் ஃபாஸ்டா இருக்கும், உங்களுக்கு சாஃப்ட் ஃபில்லிங்கும் இருக்கும். மார்னிங் டிஃபனை ஒமிட் பண்ணக்கூடாது, ஒமிட் பண்ணாதீங்க. ஸ்கின் க்ளோவிங் வரணும், நான் எங்க இருக்கணும், சுகர் வரக்கூடாது, பிபி வரக்கூடாது, எந்த வியாதி வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மார்னிங்ல சத்தா எடுக்கணும். அதே நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஒமிட் பண்ணக்கூடாது. இந்த வாரம் கண்டிப்பா டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்குரிய சந்தேகங்களை கேளுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.